12:45. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் A.K.M. பிள்ளை. வாசிப்பவர் இஸ்மாயில் எம். இல்யாஸ். இலங்கை பொருளாதார ரீதியில் கண்டுள்ள முன்னேற்றத்துக்கு உலக நாடுகள் பாராட்டு. 10,000 மெட்ரிக் டன் பெரிய வெங்காயத்தை இறக்குமதி செய்வதற்கு சத்தோச நிறுவனம் நடவடிக்கை. குறைந்த வருமானத்தை கொண்ட 28 லட்சம் குடும்பங்களுக்கு இலவசமாக அரிசி வழங்கும் திட்டம் ஆரம்பம். நாட்டின் கல்வித்துறை ஊழியர்களை பயிற்றுவிப்பதற்காக கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா பல்கலைக்கழகத்துடன் பேச்சுவார்த்தை. புத்தாண்டு சம்பிரதாயபூர்வ மரக்கன்று நடும் நிகழ்வு வெற்றிகரமாக நிறைவு. ரஷ்யாவின் மின் நிலையங்கள் மீது யுக்ரைன் ட்ரோன் தாக்குதல். இந்திய பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் 69.46% வாக்குப்பதிவு. சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியுடன் நடத்தப்படும் வருடாந்த மத்திய பகுதி கால மாநாடு சர்வதேச பாராட்டுகளுடன் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். தற்போது இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டுள்ள பொருளாதார மறுசீரமைப்பின் மீள் மதிப்பீட்டு விடயங்கள் இந்த மாநாட்டின் போது பாராட்டப்பட்டன. நாட்டின் பொருளாதார மற்றும் நிதி ஸ்திரத்தன்மை எட்டப்பட்டுள்ளதாக மீள் மதிப்பீட்டில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது நாட்டின் எதிர்கால மேம்பாட்டுக்கு உந்து சக்தியாக அமையும் என்றும் சர்வதேச பங்குதாரர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமைத்துவத்தின் கீழ் நாட்டில் முன்னெடுக்கப்பட்டுள்ள மறுசீரமைப்பு பணிகள் இங்கு பாராட்டப்பட்டதாகவும் ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க மேலும் தெரிவித்தார். சீகிரிய மற்றும் தம்புள்ளை பிரதேசங்கள் சுற்றுலா வலயங்களாக அபிவிருத்தி செய்யப்பட உள்ளன. இதற்கான திட்டத்தின் ஆரம்ப கட்டம் இந்த வருடத்தில் 3வது காராண்டு பகுதியில் பூர்த்தி செய்யப்படும் என்று அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் ஆலோசனை வழங்கியுள்ளார். 2019 ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டம் கொரோனா வைரஸ் தொற்று மற்றும் பொருளாதார நெருக்கடி காரணமாக தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டது. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் ஒத்துழைப்புடன் நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சு இந்த திட்டத்தை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 10,000 மெட்ரிக் டன் பெரிய வெங்காயம் அடுத்த மாதம் இறக்குமதி செய்யப்படும் என்று சத்தோச நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். சத்தோச நிறுவனம் இந்தியாவிலிருந்து பெரிய வெங்காயத்தை இறக்குமதி செய்ய தீர்மானித்துள்ளது. இறக்குமதி செய்யப்படும் பெரிய வெங்காயம் நாடு முழுவதிலும் உள்ள சத்தோச வலைப்பின்னல் ஊடாகவும் அங்காடி வர்த்தக நிலையங்கள் ஊடாகவும் குறைந்த விலையில் நுகர்வோருக்கு வழங்கப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். நாட்டின் கல்வித்துறையில் உள்ள பணியாளர்களை பயிற்றுவிப்பதற்கு கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா பல்கலைக்கழகம் முன்வந்துள்ளது. அமைச்சர் சுசில் பிரேம்ஜயந்த தற்போது இந்த பல்கலைக்கழக அதிகாரிகளுடன் இது தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தினார். நாட்டில் உள்ள 19 கல்வியியல் கல்லூரிகளின் விரிவுரையாளர்கள், அதிபர்கள் மற்றும் இலங்கை பல்கலைக்கழக பீடங்களின் நிர்வாக மற்றும் பீடங்களின் உறுப்பினர்கள் ஆகியோர் இதன் கீழ் பயிற்றுவிக்கப்பட உள்ளனர். இந்த பேச்சுவார்த்தை கல்வி அமைச்சருக்கும் கொலம்பியா பல்கலைக்கழக பதில் தலைவருக்கும் இடையில் நடைபெற்றுள்ளது. புத்தாண்டின் ஒரு நிகழ்ச்சியாக மரக்கன்றுகளை நடும் சம்பிரதாய நிகழ்வு நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வெற்றிகரமாக நடைபெற்றுள்ளதாக விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த தேசிய நிகழ்வை நிறைவேற்றுவதற்காக நாட்டில் உள்ள அனைத்து வீடுகளில் உள்ள காணிகளில் மரக்கன்றுகளை நடுமாறு அமைச்சர் கோரிக்கை விடுத்திருந்தார். பல்வேறு அரசு நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், தனிப்பட்ட நபர்கள் தனிப்பட்ட வீட்டுத் தோட்ட காணிகளில் மரக்கன்றுகளை நாட்டி இந்த சம்பிரதாய நிகழ்வை நிறைவேற்றினார்கள். விவசாய அபிவிருத்தி திணைக்களம் தனது பிரதேசத்துக்குட்பட்ட 563 அலுவலகங்களை உள்ளடக்கிய வகையில் மரக்கன்று நாட்டும் வேலை திட்டத்தை முன்னெடுத்துள்ளது. ஏற்றுமதி விவசாய திணைக்களம் 13 லட்சம் பாக்கு மரக்கன்றுகளை நாட்டுவதற்கான ஒழுங்குகளை மேற்கொண்டுள்ளது.
பிரபல திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி நாடக இயக்குநரும் புகைப்பட கலைஞருமான டி.பி. நிஹால் சிங் காலமாகி இன்றுடன் 8 வருடங்கள் நிறைவடைகின்றன. திரைப்பட தயாரிப்பாளரான கே. குணரத்னவின் வழிகாட்டலில் புகைப்பட கலைஞராக 1965ஆம் ஆண்டில் திரைப்படத்துறையுடன் தொடர்பு பட்டிருந்தார். நாட்டின் முதலாவது சினிமாஸ்கோப் முழு திரைப்படமாக முன்னெடுப்பதில் அவர் முக்கிய பங்காற்றினார். தெற்காசியாவில் 2வது விரிவான திரைப்படம் இதுவாகும். நாட்டின் முதலாவது தொலைக்காட்சி தொழில் நிறுவனமான டெலிசினே நிறுவனத்தை அமைப்பதில் இவர் முன்னோடியாக செயற்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. குறைந்த வருமானத்தை கொண்ட 28 லட்சத்துக்கு மேற்பட்ட குடும்பங்களுக்கு இலவசமாக அரிசி வழங்கும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சமிருத்தி அபிவிருத்தி அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. தலா 20 கிலோ அரிசி வீதம் இவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. இந்த மாதத்தில் 10 கிலோ அரிசியும் அடுத்த மாதத்தில் மேலும் 10 கிலோ அரிசியும் வழங்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு உமாஓய பல்நோக்கு அபிவிருத்தி வேலை திட்டம் எதிர்வரும் 24ஆம் தேதி மக்கள் பாவனைக்காக கையளிக்கப்பட உள்ளது. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் பவித்ரா வன்னியாராய்ச்சி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி ஆகியோரின் தலைமையில் வேலை திட்டம் அங்குரார்ப்பணம் செய்யப்பட உள்ளது. உலகச் செய்திகள். ரஷ்யாவின் மின் நிலையங்கள் மீது நேற்று யுக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. இதனைத் தொடர்ந்து 50 ட்ரோன்களை ரஷ்யா சுட்டு வீழ்த்தியது. யுக்ரைன் ரஷ்யா போர் 2 ஆண்டுகளை கடந்தும் நீடிக்கிறது. இந்த போரின் தொடக்கத்தில் சற்று பின்தங்கியிருந்த யுக்ரைன் தற்போது ரஷ்யாவுக்கு தகுந்த பதிலடி கொடுத்து வருவதாக வெளிநாட்டு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இதேபோல் ரஷ்யாவின் மேற்கு மற்றும் தெற்கில் பல்வேறு இடங்களில் யுக்ரைன் ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதல்கள் அனைத்தும் ரஷ்யாவின் மின் நிலையங்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்டதாக மாஸ்கோ தெரிவித்துள்ளது. இந்திய பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் 69.46% வாக்கு பதிவாகியுள்ளது. நேற்று முன்தினம் 72% பதிவானதாக அறிவித்திருந்த நிலையில் வாக்குப்பதிவு தொடர்பாக தேர்தல் ஆணைக்குழுவின் மாறுபட்ட அறிவிப்பால் அரசியல் கட்சிகள், அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளதாக இந்திய ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 39 பாராளுமன்ற தொகுதிகளில் 76 மகளிர் உட்பட 950 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இந்த தேர்தலில் 3,06,00,000 ஆண் வாக்காளர்கள், 3,17,00,000 பெண் வாக்காளர்கள், 8,467 இதர வாக்காளர்கள் என மொத்தம் 6,23,00,000 வாக்காளர்கள் வாக்களிக்க விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அபிவிருத்தி செய்திகள். வரலாற்று சிறப்புமிக்க ருகுணு மாகம்புர பிரதேசத்தில் அழிந்து வரும் வில்மென்ன வாவி கட்டமைப்பு மற்றும் அதன் ஓடைகள் புனரமைக்கப்பட உள்ளன. நீர்ப்பாசன விவசாய திட்டத்தின் ஹம்பாந்தோட்டை மாவட்ட அலுவலகம் இதற்கான அடிப்படை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். சுற்றுலா நியூசிலாந்து அணிக்கும் பாகிஸ்தான் அணிக்கும் இடையிலான T20 தொடரின் 3வது போட்டி ராவல்பிண்டியில் இன்று நடைபெறவுள்ளது. அத்துடன் சுற்றுலா மேற்கிந்திய தீவுகள் மகளிர் அணி பாகிஸ்தான் மகளிர் அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் சர்வதேச போட்டி கராச்சியில் இன்று நடைபெறவுள்ளது. T20 உலகக்கிண்ண மகளிர் கிரிக்கெட் போட்டிக்கு தகுதி காணும் போட்டிகள் ஆரம்பிப்பதற்கு முன்னர் நடைபெறும் பயிற்சி போட்டி அபுதாபியில் இன்று ஆரம்பமாகின்றது. 10 அணிகள் இதில் கலந்து கொள்ள உள்ளன. துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சிற்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSBI இத்துரு வித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம்.
ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் தற்போது நன்னீர் மீன்வளர்ப்பு திட்டத்தின் மூலம் வெற்றிகரமான பெறுபேறுகள் கிடைத்துள்ளதாக இலங்கை நீர்வள அபிவிருத்தி அதிகார சபையின் மாவட்ட அதிகாரி கயான் சந்திரரத்ன தெரிவித்துள்ளார். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சிற்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSBI இத்துரு வித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். பொருளாதார செய்திகள். நாட்டின் சுற்றுலா தொழில்துறையை உலகம் முழுவதிலும் பிரபலியப்படுத்துவதற்கான பல வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக சுற்றுலா மேம்பாட்டு அலுவலகம் அறிவித்துள்ளது. பல நாடுகளில் இந்த வேலை திட்டம் தற்போது இடம்பெற்று வருகிறது. காலநிலை அறிக்கை. நாட்டின் மேல் சபரகமுவ, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊவா மாகாணத்திலும் அனுராதபுரம், வவுனியா மற்றும் மன்னார் மாவட்டங்களின் சில இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் என்று திணைக்களம் விடுத்துள்ள வானிலை அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கேட்டது வானிலை அறிக்கை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கை பொருளாதார ரீதியில் கண்டுள்ள முன்னேற்றத்துக்கு உலக நாடுகள் பாராட்டு. 10,000 மெட்ரிக் டன் பெரிய வெங்காயத்தை இறக்குமதி செய்வதற்கு சத்தோச நிறுவனம் நடவடிக்கை. குறைந்த வருமானத்தை கொண்ட 28 லட்சம் குடும்பங்களுக்கு இலவசமாக அரிசி வழங்கும் திட்டம் ஆரம்பம். நாட்டின் கல்வித்துறை ஊழியர்களை பயிற்றுவிப்பதற்காக கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா பல்கலைக்கழகத்துடன் பேச்சுவார்த்தை. புத்தாண்டு சம்பிரதாய பூர்வ மரக்கன்று நட நிகழ்வு வெற்றிகரமாக நிறைவு. ரஷ்யாவின் மின் நிலையங்கள் மீது யுக்ரைன் ட்ரோன் தாக்குதல். இந்திய பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் 69.46% வாக்குப்பதிவு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. எமது செய்திகளை www.newslbc.lk என்ற இணையதளத்திலும் பார்வையிடலாம். செய்தி அறிக்கைகளை SLBC நியூஸ் என்ற யூடியூப் வலைதளத்தில் செவிமடுக்கலாம். எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை மாலை 6 மணிக்கு ஒலிபரப்பாகும்.